செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சிறிய வகை விமானம் கீழே விழுந்து வெடித்துச் சிதறியதாக தகவல் கிடைத்துள்ளது. சிறிய வகை விமானம் வெடித்துச் சிதறியதால் கூறப்படும் சம்பவத்தால் திருப்போரூர் பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணித்த 2 விமானிகள் பாராசூட் மூலம் தப்பித்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சிறிய வகை விமானம் கீழே விழுந்து வெடித்துச் சிதறியதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். பொதுவாக இது மாதிரியான விமானங்களை இயக்கும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் உப்பளம் பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பயிற்சி விமானம் ஒன்றில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானத்தை தொடர்ந்து இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்துள்ளானது. இதில் பாராசூட் மூலமாக விமானி உயிர் தப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானம் நொறுங்கியது தொடர்பாக காவல்துறையினரும் அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்திய விமான படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் என்று அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளாகியதில் விமானி பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான பயிற்சி பணியில் தான் அது ஈடுபட்டிருந்தது. இந்திய விமானப்படை விமானம் பிளாட்டஸ் BC-7 என்ற சிறிய ரக விமானம் மாமல்லபுரம் அருகே, அதாவது திருப்போரூர் பகுதி அருகே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது அந்த விபத்துக்குள்ளான இடத்தில் அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். மீட்பு பணி என்பது அந்த விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய விமானத்தை மீட்கக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.